ஜெல்லி ஜெல்லியை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். எதுக்காகனா இதை தான் குழந்தைங்க வாங்கி நிறைய சாப்பிட்றாங்க. இது வயிற்றுக்குள்ளே போனால் என்ன பண்ணுது அப்படின்னது இப்போ பார்க்குறோம். வெயிட் பண்ணுமா. இதுதான் மேங்காவுடைய ஜூஸ்ன்னு சொல்லி இந்த பிள்ளைங்கள்லாம் வாங்கி வாங்கி தின்னுதுங்க. இருமா இருமா ஒரு நிமிஷம். இங்கே பாரு இங்கே பாரு. வந்துச்சா எல்லாத்தையும் பசங்க எடுத்தாச்சு. இது உண்மையாகவே மேங்கோ வந்தால் என்ன ஆகணும், எல்லாம் இந்த மாதிரி தண்ணியாக ஆகிக்கணும். இப்போ இவ்வளோ தண்ணி வந்துச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ பாரு, இதில் எவ்வளோ பிசுன் மாதிரி இந்த நார் பாருங்க. இதெல்லாம் இந்த பசங்க வயிற்றுக்குள்ளே போயிட்டு இப்படி போய் சாப்பிட்டு இதெல்லாம் வயிற்றுக்குள்ளே சேர்ந்துக்கும். அப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் பையனுக்கு ஆகி போல் வயிறு பிரச்சனை ஆகி போச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த 5 ரூபா, டாக்டர்கிட்ட போனால் 5000 ரூபா செலவாகுது. இதே மாதிரி தான் ஒரு ஃபுட்டுலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். நான் வாங்கி போட்டேன் பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாயில் ஏதாவது இருக்குதா பாருங்கள். இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நாள் சாப்பிடலாம், இது எங்கே தயாரிச்சுது, ஏதாவது இருக்குதா பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை. இது பாருங்கள், திட்டா நல்லா கிளியராக திட்டா. இது தான் வாங்கி நீங்களுக்கு கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் வயிறு குழந்தைங்களுக்கு பிரச்சனையாக தான் ஆகும். அதுக்கு செலவு அதிகமாக தான் ஆகும். இது கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் அட்வைஸ் பண்ணுறேன். கேட்குறவங்க கேளுங்க, கேட்காதவங்க வாங்கி சாப்பிடுங்க.